பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். ஆமென். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். ஆமாங்க, துன்மார்க்கமாய் சுற்றி திரிகிறவன், அவனுக்கு என்ன பலன் இருக்குன்னே தெரியாம அதை அநீதி செஞ்சுக்கிட்டே இருப்பான். துன்மார்க்கம். எது துன்மார்க்கம்? நீதியை விட்டு, அதாவது சத்தியத்தை விட்டு, அதாவது நன்மையை விட்டு தீமை செய்கிறவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், அவனுக்கு அது செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த வேலையை தான் செய்கிறான். நீதியை விதைக்கிறவனும் மெய்பலனை பெறுவான். நீதி செஞ்சு உத்தம பாதையில நடக்கிறவன், உத்தமத்துல நடக்கணும்னு விதைக்கப்படுற ஒவ்வொரு சொல்லும் இல்லை, ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு பாசிட்டிவா நல்ல விஷயத்த, நல்ல தன்மையை உங்களுக்குள்ள புகுத்த இல்லாம வார்த்தை மூலியமா சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை உள்ளத்துல விதைக்கப்பட்டு அது பலனை தரும். காட் வில், இந்த உலகத்துல நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கடவுள் உங்களுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த நீதியின் பலனை அடைய செய்வார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானார். எது இங்க நீதி? அவருடைய சத்தியம்தான் நீதி. நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். நீதி ஜீவனுக்கு ஒரு உண்மையான வழி. நீதியின் பாதை, சத்தியத்தின் பாதை எப்பொழுதுமே ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அதாவது அவன் வாழ்வான், அவன் நல் வழியில அநேகருக்கு சான்றாக விளங்கி நல்ல பாதையில வாழ்வான். ஆனால் தீமையை பின்தொடர்கிறனோ மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். அவன் எதை விதைக்கிறானோ அதுவே அவனுக்கு வந்து சேரும். தீமையை விதைத்தானா அவன் தீமையை அறுப்பான். தீமையை விதைக்கிறவனுக்கு என்ன பலன்? மரணம். நல்வழியில போறவங்க ஒரு 100 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம், 70 இல்லாட்டி பலத்தின் மிகுதினால் 80, கிருபையாய் ஆண்டவர் வைத்தார்னா அநேக நாட்கள் பூமியில வாழ்வாங்க. ஆனா தீமைக்கு பின்தொடர் தீவிரித்து அலைகிறவர்கள், அவர்களுடைய ஓட்டம் பாதியிலே முடியும், வாழ்க்கை ஓட்டம் பாதியிலே முடியும். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. உண்மையா சத்தியத்தின் வழியா நீதியின் பாதையில நடக்கிறவங்க அவர்கள் மாண்டாலும் அவர்கள் போல் அநேகர், அவர்களுடைய வார்த்தை இன்னுமாய் ஜீவன் உள்ளதாய் அநேகருடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பேசியிருக்கிற வார்த்தை இதுதான், நீதியின் பாதை. நீதியின் பாதையில நடக்க ஆண்டவர் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நாமளும் நீதியின் பக்கமாய் திரும்ப ஆண்டவர் இடத்துல கேட்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தீர்கள் நல்ல தகப்பனே. எசப்பா, இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, இந்த வேளையிலும் எசப்பா உம்முடைய நீதியின் சத்தியத்தின் பாதையில நடக்க ஆவியானவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எசப்பா, எங்களில் பிழை இருந்தால் தயவாய் உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி எசப்பா உம்முடைய பாதைக்கு நேராக எங்களை திருப்பி அருளுங்க. எசப்பா, உம்முடைய உத்தமத்துல நாங்கள் நடக்க, சப்பா நல் வார்த்தைகளை பேச, நல்ல போதனைகளை சொல்ல, உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நடக்க, சப்பா நீதியின் பாதையில நாங்கள் நடக்க, உம்முடைய நீதியின் சூரியன், உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல பட ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று நீர் எங்களை தாயின் கருவிலே தோன்றினது முன்னாவே எங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. இன்னும் எசப்பா உங்களுடைய அன்புல நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய கிருபையை எங்களுக்கு கூட்டித்தாங்க. எசப்பா, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகரும் ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.